ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா பாவக்கொடி ஊனிந்தோம். இப்போ பாருங்கள் எப்படி கொடி நல்லா படர்ந்து போயிருக்குன்னு குச்சியில். இப்போ பூ வச்சுக்கிச்சிங்க. இப்போ ஒரு 2-3 பூ வச்சிட்டு இருக்குது. பாருங்கள் அங்கே ஒரு பூ இருக்குது. இது காய் பிடிக்கட்டும், இதையும் நான் வீடியோவில் போடுறேன். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா சொரக்கொடி வாங்க, அதுலேயும் பிஞ்சு வச்சுட்டு இருக்குது, காட்டுறேன். பாருங்கள் நல்லா கொடி நல்லா படர்ந்துருச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பூ வச்சிட்ருக்கு. பாருங்களேன் பூ வச்சிட்ருக்கு. அதே மாதிரி காயும் பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது. பிஞ்சு இப்போ தொடக்கூடாது, தொட்டாவே அப்படியே பழுத்து கொட்டிடுங்க. அப்புறம் பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு வச்சிட்டு இருக்குது. நம்ம இந்த மாதிரி டைமில் கொடியை தீண்டக்கூடாது, அந்த காய்ங்களை தீண்டணும் கொட்டிடும் காய். இப்போ பாருங்க இங்கேயும் செடி 2 வச்சேங்க. இது 7 days வருங்க, துளுத்துருச்சு நல்லா. இப்போ தான் துளிர் வருது. அப்புறம் இது காஷ்மீர் ரோஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வீட்டுக்கிட்ட வச்சுருக்குங்க, நல்லா துளிர் ஏகப்பட்ட துளிர் வச்சுருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமந்தி எல்லாம் இப்போ தான் முட்டு வச்சிட்ருக்கு. ஒவ்வொன்றில் பூவும் வச்சுருக்குங்க. பாருங்கள் பூ வச்சுருக்கு. இப்போ பாருங்களேன் முள்ளங்கி என்ன கண்டிஷன் இருக்குது. மயில் ஃபுல்லாக கொத்தி எடுத்துதுங்க தலையை, ஒரு தலையே இல்லைங்க. இப்போ பாருங்கள் காய் மட்டும் இருக்குது, ஆனால் முள்ளங்கி தலை எங்கே போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு அங்கே பாருங்களேன் சுத்தமாக தலை கொஞ்சம் கூட இல்லைங்க, தண்டு மட்டும் தான் இருக்குது. அத்தனையும் கொத்தி எடுத்து வச்சுருக்குங்க. தக்காளியும் காய் நல்லா வச்சுக்கிச்சிங்க. இது கொடி தக்காளி. இதுக்கு குச்சி ஊனி நம்ம கட்டினோம்னா தான் நல்லா காய் பிடிக்குமா. நம்மக்கிட்ட குச்சி இல்லாதனால நான் அப்படியே விட்டுட்டேன். அப்பயும் காய் வச்சுருக்குங்க. ஒவ்வொரு செடிக்கு 4-5 காய்க்கு மேலேயே வச்சிருக்கு. இதையும் பொறிக்கிறப்ப காட்டுறேன். அப்படியே இந்த முள்ளங்கியோட நிலைமை பாருங்களேன். காயெல்லாம் இருக்குங்க முள்ளங்கி. இங்கே பாருங்களேன் பிடிங்கியே காட்டுறேங்க பாருங்க. காய் எவ்வளோ பெருசு இருக்குது. தண்டில் இலை இருக்கா பாருங்க. சுத்தமாக மயில் ஃபுல்லாக கொத்தி வச்சுருக்குங்க. காயெல்லாம் இருக்குது, ஆனால் இலை எங்கே போச்சுன்னே தெரியலைங்க. அந்த கண்டிஷனில் பண்ணி வச்சுருக்கு. வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வச்சிட்ருக்கு. வெண்டங்காய் பொரிச்சு விட்டேன் நிறையா. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சொர செடி போட்டிருந்தேன். அதுலேயே பீக்கங்காய் கொடியும் விதை தெரியாமல் மாற்றி போட்டேன். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு காய் இருக்குது. இந்த மாதிரி பிஞ்சு ஸ்டேஜில் தொடக்கூடாதுங்க, தொட்டாவே அது கொட்டிடுது. அதனால் நான் எந்த பிஞ்சாக இருக்கும்போது எந்த செடியும் நான் தொட மாட்டேன். பட்டாணியெல்லாம் போட்டு கிளறி வச்சிருச்சிங்க மயில். பாருங்களேன் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. காய் எவ்வளோ பெருசு இருக்குது, இலை எங்கெங்கே இருக்குது, ஃபுல்லாக கொத்தி வச்சுங்க. பாருங்களேன் கொத்தவரங்காய் இருக்குது, பொறிக்கலாம். பொறிச்சா செடியும் பிடிங்கிட்டு வந்துடும். அந்த அளவுக்கு செடி தமுத்தூண்டு தாங்க இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றையும் காய் எவ்வளோ இருக்குங்க பாருங்க. காய் பாருங்க செடி தமுத்தூண்டு இருக்குது பாருங்களேன். கொத்தவரம் செடியெல்லாம் நிறைய காய் வச்சுருக்குங்க, நிறைய இருக்குது பாருங்க. நல்லா காய் பிடிச்சிருக்குங்க கொத்தவரங்காய் பாருங்க. ஆனால் கொத்தவரம் செடியும் கொத்தலைங்க மயில். அதே மாதிரி பீட்ரூட்டையும் கொத்தலை. பீட்ரூட்டும் நல்லா வந்திருக்கு, ஆனால் அதையும் கொத்தலைங்க. வெங்காயத்தாலையும் கொத்தலை, ஆனால் அந்த முள்ளங்கி தலையை மட்டும் இல்லைங்க. குளித்தேன். இப்போ பொரிச்சா பொரிக்கலாம், அவ்வளோ லென்த்து வந்திருக்கு. இப்போல்லாம் பூ எடுத்துகிட்டு இருக்கு. நம்ம தோட்டத்தில் வெண்டங்காய் வந்துருச்சு, முள்ளங்கி வந்துருச்சு, புளிச்சு வந்துச்சு, சுரக்காய் எல்லாமே வந்துருச்சு, தக்காளியும் வந்துருச்சுங்க. ஆனால் மயில் எதையும் விட மாட்டேங்குது. எப்படி கொத்தி வச்சுக்குது பார்த்தீங்களா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.